தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. தஞ்சை மாவட்டம் பட்டுக்கோட்டை அருகே நீர்ப்பாசன வாய்க்கால் தூர்வாரப்படாததால் ஆற்று நீர் வயல் பகுதிகளில் தேங்கியிருப்பதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். இதுகுறித்து அப்பகுதி விவசாயிகளிடம் நமது செய்தியாளர் நலீம் நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம். தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டை அருகே உள்ள அந்த ஏனாதி பகுதியில் உள்ள நீர்ப்பாசன வாய்க்காலாம் முறையாக தூர்வாரப்படாதனால தண்ணீர் வயல் பகுதிகளில் செல்வதால் இந்த பகுதி விவசாயிகள் பெரிதும் பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஐயா வணக்கம். இப்போ முறையாக அந்த பகுதியில் தூர்வாரப்படணும்னு சொல்கிறீங்க, இதனால் தண்ணியை போயிடுச்சு, என்னென்ன மாதிரி பாதிப்புலாம் ஏற்படுது, என்ன இது விவசாயிகளுக்கு பாதிப்பு ஏற்படுது சார். அந்த தண்ணி நேராக இங்கே குளத்துக்கு போய் விவசாயிகளுக்கு போயிருந்துச்சுன்னா அது பாசனத்துக்கு ஏற்படும். இது தூர்வாரப்படாமல் 6 மாதமாக மேட்டூர் அணை தண்ணி திறந்தது ஜூன் 12 இன்று வரைக்கும் தூர்வாரப்படலை. இதில் இருந்துட்டு இந்த விவசாயிகள் பாதிப்பு அடைகிறதுனால அங்கே உள்ள விவசாயிகளுக்கு தண்ணி போய் கடமடை பகுதி விவசாயிகளுக்கு சென்று சேரவில்லை. இதனால் நீங்கள் அரசாங்கத்துக்கு தெரியப்படுத்தி உடனடியாக அதை தூர்வாடுறதுக்கு ஏற்பாடு செய்யணும். 600 ஏக்கருக்கு மேலே இந்த நீர்ப்பாசனம் செல்லக்கூடிய வாய்க்கால் இது. இந்த வாய்க்காலில் நீர் சரியாக போகாதனால அங்கங்கே தேங்கி வயல்கள்லாம் நிரம்பி அங்கங்கே நடவு நட்டுருக்காங்க. தென்னந்தோப்புலாம் அதிகமாக நீர் தேங்குறதுனால விவசாயிகள் அதிகமாக பாதிக்கப்படுது. இதை அரசு சுத்தப்படுத்தி நீர்ப்பாசனத்துக்கு குளத்துக்கு சென்று அங்கே விரைவாக அரசு முன் வச்சு நடவடிக்கை எடுக்க மாதிரி உங்களை. இந்த ஏனாதி பகுதியில் முறையாக வாய்க்கால்லாம் தூர்வாரப்படாதனால வயலில் தண்ணி வந்திருக்கு. இதனால உங்களுக்கு என்னென்ன மாதிரி பாதிப்புலாம் இருக்குது? தண்ணி வர்றதுனால உள்ளே போட்டிருக்க விவசாயம் மொத்தமாக பாதிக்கப்படுது. இப்போ தென்னம்பிள்ளை நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், தென்னம்பிள்ளைலாம் அழிவழி இருக்குது. ஏன்னா தண்ணி ஒரு 10 நாளாக உள்ளே கிடக்கு. இது மழை பெய்யறனால உள்ள பாதிப்பை தாண்டி ஆற்றுல தண்ணி நிறையா திறந்து விட்டா அந்த 13 நம்பர் வாய்க்கால் திறந்து விட்றாங்க தண்ணி ரொம்ப நாக்க. இப்போ அதில் வர தண்ணி, இடையங்கட்டுக்கோட்டை ரோட்டில் வர தண்ணி, ஊத்தவாரி தண்ணி, குமணங்குழி குளம் ரொம்பனா அதில் வர தண்ணி. இப்போ கிட்டத்தட்ட 5 வாய்க்கால் தண்ணி இந்த கடமடை வாய்க்கால கடந்து நேராக காட்டாருக்கு போகிற தண்ணி. இந்த வாய்க்கால் சரியாக தூர் வராதனால எல்லா தண்ணியும் கொள்ளைக்குள்ளே போகுது. கொள்ளைக்குள்ளே போல தண்ணியை வெளியில் வடிப்போம்னு வடிகாலை திறந்து விட்டோம்னா மடையை திறந்து விட்டாக்க மடை வழியாக திரும்ப வெளியில் வர தண்ணி உள்ளே போகுது. அதனால் பெருத்த சேதமாக இருக்குது. இதுக்கு முன்னாடி நடவு நட்டுருந்தோம். இதே மாதிரி பாதிப்பாக இருக்கிறனால நடவு அழிவழி போகிறனால அதை கைவிட்டாச்சு. இப்போ தென்னம்பிள்ளை போட்டிருக்கோம். தென்னம்பிள்ளை போட்டு திரும்ப அந்த பாதிப்பு மறுபடி வருது. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், கொள்ள ஃபுல்லாக தண்ணி கிடக்கு. இதை சரியாக வடிக்க முடியல. இப்போ 100 நாள் அளவு விட்டு அதை சுத்தம் பண்ணுங்கன்னு சொன்னாக்கா அவங்க உலையா இருக்குது, உள்ள கல் கிடக்கு, முள்ளு கிடக்க இறங்க மாட்டோன்னு அந்த என்ட்ரன்ஸ்லேயே போயிடுறாங்க. இது கிட்டத்தட்ட 10-15 சுத்தம் பண்ணுறதில்ல யாரும். இதனால் பெருத்த பாதிப்பாக இருக்குது. இதை ஒரு அரசு அதிகாரிகள் பார்வையிட்டு தக்க நடவடிக்கை எடுக்கும் மாதிரி கேட்டுக்கிறேன். கடந்த மாதம் நியூஸ் 7 தமிழ் செய்திகள் சார்பாக இந்த பகுதியில் முறையாக தூர்வாரப்படலாம் செய்தி வெளியிட்டிருந்தார். அது அடிப்படையில் இந்த பகுதியில் அதிகாரிகள் யாரும் ஆய்வு செய்யலைன்னு இந்த பகுதியில் விவசாயிகள் குற்றம் சாட்டுருக்குன்னா, இந்த பகுதியை பார்த்தீங்கன்னா இப்போ முறையாக தூர்வாரப்படாதனால அந்த இது வாய்க்காலாம் தூர்வாரப்படாத தண்ணி பூரா வயக்காட்டுகளில் இந்த விவசாயிகளும் பெரிதும் பாதிக்கப்பட்டிருக்காங்க. சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் இந்த பகுதியில் முறையாக ஆய்வு செய்து இந்த விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை பெருக்க வேண்டும் என்பது இந்த பகுதி விவசாயிகளுக்கு கோரிக்கையாக உள்ளது. நியூஸ் 7 செய்திகளுக்காக பட்டுக்கோட்டையிலிருந்து நலீம்.